சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த பெந்தெகோஸ்து திருநாளிலும் தேவ சன்னதியில் கூடி வந்து நாம் தேவனை கனப்படுத்தவும் தேவனுடைய நாம உயர்த்தவும் தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சாட்சிகளை கேட்டோம். இந்த சாட்சிகளின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவரை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்ற வார்த்தையின்படி எம்மட்டும் அவருடைய வாழ்க்கையிலும் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் கொடுத்த விடுதலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து பெரிய சாட்சிகள் பட்டும் திருச்சபையானது அநேகருக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி இருதயத்தை தேவனுக்கு சமூக நேராக ஒருமுகப்படுத்துவோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி அவனோடு இடைப்படத்தக்கதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus. Amen. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓளையான சேற்று நின்று தூக்கி எடுத்தவரே, என்னையும் தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. என்னையும் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அனைவரும் சேர்ந்து ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறது. இப்போ வந்திருப்பதற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும். சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்ற வாரும் வேளையிலே. யானவர் அன்பின் ஆவியா இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வானம் திறக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி. ஆவியானவர் பொழிந்தப்படுவதற்காக நன்றி. இருதயங்களை நிரப்புவதற்காக நன்றி. உலகம் முழு தேவனுடைய பிரசனத்தினால் நீ நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அது ஒவ்வொரு பெரியோரும் சிறியோரும் கர்த்தரை அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெயம் எடுக்கிறோம். இந்த ஆளுகையில் மத்திய தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த உலகம் முழுவதும் பெந்தெகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லி அறிவிக்கப்பட்டதை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அநேக சாட்சியின் வாயிலாக நாம் கேட்டோம். தம்பி காணிக்கைக்காக அந்த பாடலை பாடும் பொழுது அருமையான ஒரு பாடலை பாடினார்கள்.
உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல. அடுத்தது என்னது? பரிசுத்த ஆவியை தாருமே. அருமையான பாடல், சமயத்திற்கு ஏற்ற பாடல், இந்த நாளுக்குரிய பாடல். ஆவியானவர் எவ்வளோ அழகாக நம்மோடு ஏற்பட்டு கொண்டிருக்கார் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியினுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எகிப்திலிருந்து தேவனுடைய சன்னங்கள் கூக்குரலிடும்போது தேவன் கேட்டு அவர்களை விடுதலை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆட்டுக்கிடாவை வெட்டி ரத்தத்தை பூசி அங்கிருந்து புறப்படும்படி சொல்லுகிறார். பஸ்கா பண்டிகை கொண்டு ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர் என்று சொல்லுவார். பாஸ் ஓவர், பாசிங் ஓவர், கடந்து போகுதல், பாஸ் ஓவர், அதான் பாசர். அதை பஸ்கா பண்டிகை என்று நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகை துவங்கி ஆண்டவர் கொண்டு தேசத்தில் 7x7 வாரங்கள் அவர்கள் விளைவின் பலனை காண வேண்டும், நிலத்தில் விளைவிக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். அவ்விதமாக வருகிற முதல் கனியை கொண்டு வந்து அந்த 7 வாரங்கள் முடிந்து அடுத்த நாள் 7x7 7x7 சத்தமா சொல்லுங்க. 7x7 40. வெரி குட். அப்புறம் +1 எவ்வளவு? 49 + 1 50, ரைட். ஸோ இந்த 49 + அடுத்த நாள் 50வது நாள் அவர்கள் இந்த ஆசரிப்பை கொண்டாட வேண்டும். இதற்கு பெயர் அறுப்பின் திருவடை திருநாள், அறுவடை திருநாள் கொண்டாடும். தேவனுக்கு என்று நன்றி படைக்கின்ற ஒரு நாள். இந்த அறுவடை திருநாளுக்கு தான் கிரேக்க பதத்திலே பென்டெகாஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. பென்டெகாஸ்ட் கிரேக்க பதத்தில் இருந்து வந்ததுதான் இந்த பென்டெகோஸ்ட். ஆண்டவர் அன்றைக்கு அந்த பிள்ளைகள் மீது இறங்கி வந்து அபரிதமாய் ஆசீர்வாதத்தை ஊற்றியவர்களை கனப்படுத்துகிற ஒரு நாள். அறுவடை செய்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துகிற அந்த நாளை மிக அற்புதமாய் கொண்டாடும். இது ஏதோ ஆண்டவர் இறந்து உயிர்த்தெழுந்து அந்த நாளில் காத்திருந்த போது அன்றைக்கு தான் துவக்கப்பட்டது என்பது அல்ல. பழைய பாட்டை வாசிக்கும் போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய நியமத்தின்படி இவளை எல்லாம் தேவன் கொடுத்ததை அரசித்து வந்தார். ஆகவே இந்த நாளிலும் அந்த ஆவியான மக்கள் தந்திரப்படுவது புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது வேதம் மிக அழகாய் சற்று வாசிக்கலாமா? அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில் யாராவது ஒருவர் சத்தத்தை வைத்து நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சற்றே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். அன்றியும் அவர் உடனே கூட வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானம் ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி காத்திருக்கும்படி தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், உங்கள் மீது பரிசுத்த ஆவியுடைய பொழிவு உண்டாக போகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் வருகிறது. எதற்காக இந்த அபிஷேகம்? எதற்காக இந்த ஆவியுடைய அபிஷேகம்? எதற்காக ஊற்றப்பட வேண்டும்? பலத்த காற்று உண்டாகும். தேவனுடைய நாமத்தால் அருளப்பட்டபடி ஒவ்வொரு அந்நிய பாஷை ஆவிலே நிரம்பி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி வார்த்தைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள்.
அவர்கள் காணவில்லை, தொட்டு பார்க்கவில்லை. ஆனால் அந்த நாளில் ஆவியானவர் பலமாய் இறங்கி அவள் மீது அசைவாடினார். எதற்காக? ஒரே ஒரு காரணம், அங்கே அறுவடையை குறிக்கிறது. இந்த அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது? எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியாக. ஹார்வெஸ்டிங் த சோல்ஸ். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். எதற்காக நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம்? ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம், go and preach. ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. வாசிக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறீங்களா? முதல் 2 வசனங்கள், கடைசி வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். ஒரு வசனம் முன்கூட்டி வாசிக்கலாம், அடுத்து முன்னால வசனத்தை வாசிக்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், go into the world, get into the world, preach the gospel of mine, baptize and teach them. 4 காரியங்களை கர்த்தர் சொன்னார். Go, preach, baptize and teach. 4 காரியங்களை. உலகத்துக்குள்ளே போங்கள், பிரசங்கியுங்கள், ஞான ஸ்நானம் கொடுத்து சபையிலே வந்த பிறகு அவர்களுக்கு போதனை செய்யுங்கள். இன்றைக்கு எதற்காக இந்த பெந்தெகோஸ்தே நாள்? எதற்காக ஆவியானவர் அருளப்பட்டு இருக்கிறார்? We have to receive the spirit of the Lord and preach the gospel of him. அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இந்த நாளில் இந்த ஆவியானவர் நமக்கு தந்தரப்பட்டிருக்கிறார். இங்கிலீஷில் இந்த ப்ரீச்ங்கிறதுக்கு அருமையான ஒரு வியாக்கரணம். யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா எனக்கு? ப்ரீச் என்ன ஸ்பெல்லிங் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க, பரவாயில்ல. ப்ரீச் PREACH. ப்ரீச் போய் சொல்லணும். Go and preach. சொன்னார், போய் சொல்லுங்க அப்படின்னார். எதுக்காக சொல்லணும்? Why should we preach? ஏன் preach பண்ணணும்? எதற்காக சுவிசேஷம் சொல்லணும்? எதற்காக இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒருவேளை நான் கேட்கலாம். Why should we preach? அந்த பிரீச்சுக்கு முன்னாடி இருக்கிற பி அழிச்சிருங்க. இப்போ என்ன வருது? இப்போ சத்தமா சொல்லுங்க. பியை மட்டும் அழிக்கணும். ரீச். Why should we preach? To reach. சந்திக்கும்படி அறிவிக்கப்படுகிறது. சந்திக்கும்படி இருக்கு. ஓகே, ரீச். இப்போ அந்த ரீச்ல 6 எடுத்துருவோம். என்ன இருக்கு? ஈச். யாருக்கு அறிவிக்கப்படுது? ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்படுகிறது. preach to reach each. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? நம்ம சர்ச்சை இங்கிலீஷ் மீடியம் சர்ச்சா மாறிடுச்சுல்ல? Praise the Lord. We have to preach the gospel to reach each one. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆண்டவர் காத்திருக்கும்படி சொன்னார். அன்றைக்கு அதே வாசித்தது போல வந்தார், இறங்கினார், பெற்றுக்கொண்டார்கள். அனைவரும் தேவனுக்கு மகிமையை பல பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளை. ஹல்லேலூயா.
அன்றைக்கு அறுவடை செய்ய சொன்னார், தேவனுடைய மகிமைப்படுத்த சொன்னார். 50வது நாளில் பெந்தெகோஸ்தே என்னும் அபிஷேகத்தின் ஆவி அவர்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இங்கும் ஆண்டவர் எழுப்பினார், 40 இருந்தார். 50வது நாள் அழகாய் அந்த பெந்தெகோஸ்தே ஆவியின் நாளில் தேவனுடைய வல்லமை இறங்கி ஒரு நிரப்பினதை போல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆவியின் பரிசுத்தாவிடத்தில் வரும் பொழுது, அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆவியானவரை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே ஆவியால் நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். சற்று முன்பு நாம் பாடினோமே, அந்த தம்பி அழகாய் பாடினார்களே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தாருமே, பரிசுத்த ஆவியை தாருமே, ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமே. அந்த ஆவியானவரை கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார்? 4 காரியங்களை நமக்கு செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாயும், we must be witnesses unto Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், திருச்சபைகள் அங்கமாக இருக்கிறோம், நமக்கு போதனைகள் செய்யப்படுகிறது. எதற்காக? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு என்று சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சாட்சி என்னென்ன? நிறைய இடங்களில் சாட்சி, போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி கையெழுத்து கேட்பாங்க, கோர்ட்டில் ஏறினா கூண்டில் ஏறி சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாட்சி அப்படி அல்ல, கர்த்தருக்கு சாட்சி. சற்று முன்பு எல்லாரும் மைக்க பிடிச்சி எவ்வளோ பேர் சொன்னீங்க, சின்ன குழந்தையிலேருந்து கர்த்தரை போட்டு உதவி செய்தால், ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி அற்புதம் செய்தால், ஜோயல் வரைக்கும் கடைசி எக்ஸாமில் 6 அடித்த மாதிரி இல்லை, 100 ரன்ஸ் தான், செஞ்சுரி. நான் சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக சொன்னான் பார்த்தீங்களா? எப்படி சொன்ன? சொல்லுங்க, என்ன மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? தமிழ் தானே பேசுகிறீங்க, சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. கண்ணீரோட, அந்த கண்ணீர் பயத்தில் வந்துச்சா சந்தோஷத்தில் வந்துச்சா? அதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீருங்கிறது. ஆண்டவரே, தேர்வனாங்கிறதே பயமாக இருக்கேன், எப்படி கடக்க போறேன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார், ஜம்ப் பண்ற அப்படின்னாரு, குதிச்சேன், கக்கரை கடந்து வந்துட்டேன். அதான் ஆண்டவர் செய்கிறார். அதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் பயம் திகில் வரும் பொழுது உங்களோடு கூட இருக்கிறதை தேவன் உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார். அவைகள் தான் நமக்கு சாட்சி. நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டேன், அவர் என்னை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே வருகிறார். எத்தனை மகத்தான ஒரு காரியம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறார். ஒரு அம்மா அழகாக சொன்னாங்க, சாட்சிங்க தான் சொன்னீங்க, யாரோ சாட்சி சொன்னாங்களே, போய் ஜெபம் பண்ணோம், அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறேன், யாரோ சொன்னாங்களே, யாரு? நீங்கள் தானே? நான் கரெக்டாக, நீங்கள் என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய சாட்சி இல்லை? ஒவ்வொருத்தர் நேரத்தில் போய் ஆண்டவரை குறித்து அறிவிக்கும்பா, அங்கே தான் சுவிசேஷம் சொல்கிறோம். இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், பாவம் சாபம் ரோகம் எல்லாவற்றிலிருந்து இயேசுவின் நாமம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். இயேசுவின் நாமம் எல்லாம் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் நமக்கு கட்டளப்படும். அப்போ 4:12 சொல்லுங்க, அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு என்பதில்லை, வானத்தின் கீழும் பூமியின் சகல மனுஷருக்குள்ளும் இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவே இல்லை. ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது, பரலோகத்தில் சேர் நாமம் அது. இயேசு என்ற எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும்
ஹல்லேலூயா. என் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயிக்கிற நாமம் என் இயேசுவின் நாமம். இதை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் நாம் சாட்சியாக, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் வேகமாக கடந்து சொல்லுகிறேன். எருசலேம் என்று சொன்னால் எருசலேம் தான் முதல்ல ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார். எருசலேமை காத்திருங்கள், உங்கள் மீது ஆவியான ஒரு பொருள் போட போகிறார். காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தர் சொல்கிறார், எருசலேமிலே சாட்சி. எருசலேம் என்று சொன்னால் சொந்த வீடு என்று அர்த்தம். சொந்த வீடு, கணவன் மனைவி கொடுத்த பிள்ளைகள், இவர்கள் மத்தியிலே நாம் சாட்சியாக வேண்டும். சொந்த குடும்பத்திலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு கர்த்தருக்கு முன்பாக, மனைவி கர்த்தருக்கு சாட்சி, பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாக சாட்சி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சி. இதுதான் குடும்பம். இந்த குடும்பத்திலே முதல்ல சாட்சி. வீட்டில் எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறதுனால ஒரு லாபமும் கிடையாது. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிரசங்கிக்கிறேன் நான் தானே ஆகாதவன் தள்ளப்படாதபடிக்கு என்னை நான் முதலாவது தட்டிலும் தாழ்த்துகிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டில் பிரசங்கிக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? என் மனைவியை ஒழுங்காய் நேசிக்கிறேனா? என் பிள்ளைகளை கர்த்தருக்குள் சிக்ஷையோடு கூட வளர்க்கிறேனா? குடும்பத்தை நன்றாக பராமரிக்கிறேனா? இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். குடும்பத்திலே சாட்சியாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே சாட்சியாக இருக்க வேண்டும். முதல்ல குடும்பம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். வசனத்தினால் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் நல்ல அன்பு இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் ஐக்கியம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இது காணப்படுவதில்லை. அங்கே ஆவியானவர் இறங்கி வந்தால் ஒழிய இந்த நன்மை ஒருபோதும் ஒரு பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது குடும்பமாகிய எருசலேமிலே எனக்கு சாட்சியார்கள். பக்கத்தை வீட்டுக்காரர் நம்ம குடும்பத்தை பார்க்கும்பொழுது அவன் சொல்லணும், இது வல்லவா குடும்பம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இப்பொழுதும் பாடல் சத்தம் ஜெபம் என்று எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நன்றாகி சாப்பிட உடுத்துகிறார்கள், மகிழ்ச்சியாய் போகிறார்கள், மகிழ்ச்சியாய் திரும்பி வருகிறார்கள். இவர்களை போலல்லவா இருக்க வேண்டும் என்று நம்ம குடும்பத்தை குறித்து சாட்சி. ஒருவேளை சண்டை, இப்போ சண்டை போட்டுட்டு காலை எழுப்பி சண்டை, மத்தியான சண்டை, எப்பவும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தா அது தேவன் விரும்பாத ஒரு குடும்பமாக இருக்கும். இயேசு என்னும் தலைவர் நமக்கு உண்டு, இயேசு என்னும் குடும்பம் நமக்கு உண்டு. அங்கே சண்டை இல்லை, சச்சரவில்லை, எந்த குழப்பமும் இல்லை என்பதை இந்த நாளில் பரிசுத்த ஆவி நமக்கு தந்தருள்வாராக. ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்டாங்க, ஏங்க பேய் ஓடுறதுக்கு தாயத்தை கட்டுறாங்க, பேய் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அவன் சொன்னான், தாலி கட்டணும். புரிஞ்சிச்சுல்ல? இதான் நிறைய வீட்டில் இதான் கிடக்குது. அதனால் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் விரட்டணும், குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் இருக்கணும். இன்னும் கூட பாதி பேர் சிரிப்பாட்டங்கள்ல நினச்சி நினச்சி சிரிங்க. குடும்பம் சிரிப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு குடும்பம். ரெண்டாவதாக போகிறேன். யூதேயா முழுவதிலும், யூதேயா முழுவதிலும் அப்படின்னு சொன்னால் புறஜாதி மக்கள் சுற்றுப்புறத்தார் மக்கள் மத்தியில் சபைக்குள்ளே, முதலாவது சபைக்குள்ளே நம்ம சமாதானமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொருவரும் நல்ல சாட்சி. அதான் பெரிய சாட்சி. இல்லை இங்கே இல்லை, நிறைய இடத்துல நடக்குது. எங்கள் ஊழியங்களே நடக்குது. எப்படி பொருள் காணாமல் தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியாத அளவுக்கு காணாமல் போகுது. ஒரு சர்ச்சில் பெல்லையே ஒருத்தன் கழட்டிட்டு போயிட்டான், சர்ச்சு பெல்லையே. அப்போனா அவன் எவ்வளோ பேர் கல்யாணம் இருப்பான் பாருங்களேன். எல்லாமே போகுது. புறஜாதிகளுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வந்து ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கணும். நான் யார் தெரியுமா? யாராக இருந்தானே கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. வெளியே வரும்போதே செருப்பை பார்ப்பாங்க, நம்ம விரோதி வந்திருக்கிறானா, செருப்பை பார்த்தா கண்டுபிடிச்சா அப்படியே போயிடுவான், சர்ச்சுக்குள்ளே வர மாட்டான். ஐக்கியம் இல்லை. சபைக்குள்ளே வந்தோம் சண்டை போடுறது, நான் வைக்கிறதான், நான் சொல்கிறத கேளு, இதெல்லாம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. உள்ளே வந்துட்டா கர்த்தர் சொல்கிறதான் கேட்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிறதான் கேட்கணும். இதுதான் சாட்சி. குடும்பத்துக்குள்ளே உறவினர்கள் மத்தியில் உங்கள் அம்மா வந்தால் மட்டும் சிக்கன் வாங்கிட்டு வா, மட்டன் வாங்கிட்டு வாங்கிறது.
மாமியார் வந்தா எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு தலை அப்படி இழுத்து போட்டு தூங்குறது. இந்த பஜனைலாம் இனிமேல் இருக்கக்கூடாது இல்லை? ஆமாம். ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு புருஷன்ட்ட, எங்க உங்கள் அம்மா எனக்கு மாமியார், எங்கள் அம்மா உங்களுக்கு மாமியார், கரெக்டா? இந்த ரெண்டு மாமியாருக்கு என்னங்க வித்தியாசம்? அந்த பொண்ணு சொல்லிச்சுது, எங்கள் அம்மா வந்தா ஊரில் என்னெல்லாம் நடந்துச்சோ அத்தனையும் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்தா இங்கே என்ன நடக்குதோ ஊர்லாம் போய் சொல்லுவாங்க. ரெண்டு மாமியாருக்குள்ள எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல? ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தோட மாமியார் எப்படி இருக்கக்கூடாது. ஓகே. 3, சமாரியாவில் புறஜாதிகள் மத்தியில், நான் கிறிஸ்தவ அறியாத மக்கள் மத்தியில் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே முடிஞ்ச அளவுக்கு வாழ்கிறாங்கல்ல. எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கல்ல, பொய் பேச மாட்டேங்கிறாங்க, கோபப்பட மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சாந்தமாக இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சாட்சி நம்ம பார்த்து எப்படி உங்களால் முடியும்? இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அந்த ஆவியானவருக்குள் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அவள் சொன்ன, அந்த ஆவியானவர் எனக்கும் நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு ஆசை, வாங்க எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, வசனங்களை கேளுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியானவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். இதுதான் சமாரியாவிலே சாட்சி. என்ன சொன்னாங்க? உம்மை போல மாறணுமே ஏசையா, உம்மை போல மாறணும். ஆண்டவர் போல மாறாட்டா நாம் சாட்சியாக இருக்கவே முடியாது. புரட்சாக்கு நம்மளை பார்த்துக்கணும். நீ ஏன் கத்திட்டு கிடக்குற, இங்கே வந்து எனக்கு சாட்சி சொல்கிறேன்னு கேட்பான். நாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்து, அதாவது கோபம் வரக்கூடாது, பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. குடும்பம் தான் பிரச்சனை வரதான் செய்யும், வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லை, திடீர்னு கோவம் வரும். பட் ஆண்டவர் சொல்ல, கோவம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. அந்த கோவம் எப்போ தனியணும்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுக்குள்ள கோவம் வெளியே போயிடணும். அதை அப்படியே கன்டினியூ பண்ணக்கூடாது. நைட் நான் சாப்பிட மாட்டேன், தரையில் படுத்துக்கிடக்கூடாது. அடுத்த நாள் காலையில் சமைக்க மாட்டேன், அடம் பிடிக்கக்கூடாது. அப்படியே ஒரு 2-3 நாள் இழுத்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை கொண்டு வரக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சமாதானம், மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுதான் 4வதாக, பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பூமியின் கடைசி, ஒருவேளை இங்கே அமெரிக்கா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், ஆப்பிரிக்கா போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆண்டவர் சொல்றார், எங்கே போனாலும் கர்த்தருக்கு நீங்கள் சாட்சியா இருக்கணும். வெளிநாட்டுக்கு போயிட்டோம், யாருக்கும் தெரியாது, நல்லா சம்பாதிக்கிறேன், என் மனைவிக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆகவே இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு மனிதனோ மனுஷையோ தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்க மாட்டார், நான் 4 சுவர்களுக்குள்ளதான் பாவம் செய்கிறேன், யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள், இதை கணவன் கண்டுபிடிக்க முடியாது, மனைவி கண்டுபிடிக்க, ஒருவேளை நாம் நினைத்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். கர்த்தருடைய பூமி இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறார்களோ பார்க்கவில்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். அதை தான் யோசிப்பு செய்தான். பாவம் எப்படி வாழ்க்கை வந்தது? ஒருவேளை பாவம் செய்திருந்தா அந்த வீட்டுக்குள்ளே அடங்கி இருப்பான். ஆனா அவன் சொன்னான், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? கர்த்தர் பார்க்கிறார், நான் பாவம் செய்ய மாட்டேன். பிடிக்கிறான், ஓடியே போறான் பாவத்துக்கு. இந்த வேலையை வேணாம், ஜெயிலில் பரவாயில்ல போடுங்க. ஆனால் கர்த்தர் அவனை கனப்படுத்த தவறவில்லை. ஏற்ற நேரம் வந்தது, எல்லா பயிற்சியும் கொடுத்து தேசத்திற்கே அவனை பிரதமராக மாற்றினார். காரணம் சாட்சி. சாட்சியை காத்துக்கொண்டார். வேறு தேசம் அழைக்கப்பட்டு கொண்டு போகிறான், 20 நாட்களுக்கு அழைக்கொண்டு போகிறான். தக அன்பை விட்டு பிரிக்கப்பட்ட அடிமையாக விற்கப்பட்டு விட்டான். ஆனால் அங்கேயும் போய் சாட்சியை காத்துக்கொண்டபடினாலே அதே தேசத்தில் கர்த்தர் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். பூமியின் எல்லை எங்கிலும் சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு விசை நான் துபாய் பட்டணத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல ஊழியர் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னை அழைச்சிட்டு போனாங்க. அது ஒரு பெண்டிகாஸ்டல் ஆலயம். அந்த பாஸ்டர் எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இது என் சபை, பரிசுத்தமான ஒரு சபை, பட்டணத்தில் எங்கள் சபையை போல ஒரு சபை கிடையவே கிடையாது, அப்படி ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்கல்ல, இந்த சிஎஸ்ஐ மாதிரிலாம் இங்கே நடக்கக்கூடாது, வசத்தமாக சொல்லணும் அப்படின்லாம். சரி சரி சரி. ஆண்டவர் நேரம் வந்தது, வசனத்தை பிரசங்கித்தேன். கடைசி நேரம் ஜெப ஆண்டவர் சொன்னார்,
இங்கே ஒரு 5 வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். திருமணம் ஆனால் 35 வயசுக்குள்ள தான் இருக்கீங்க, எல்லாரும் வாலிப வயசுல தான் இருக்கீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், நீங்கள் விபச்சாரத்தில் இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். முடிச்சிட்டேன். தனிப்பட்ட ஜபத்துக்கு கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 5 பிள்ளைங்க தனியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, ஐயா கூட தனியாக கொஞ்சம் பேசணும், வாங்க தம்பி தாராளமாக பேசலாமே. பாஸ்டர் சொன்னாங்க, அந்த 5 பேர் நாங்கள் தான் சம்பாதிக்க வந்தோம். இப்போ நகையில் காசு கடையில் கிடைக்குது, எங்கள் கரங்களில் காசு கிடைக்குது, மனைவியெல்லாம் விட்டுட்டு வந்துடும். ஆனால் இங்கே விபச்சாரத்தில் போயிட்டு அந்த பாஸ்டர் பயங்கரமாக கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். ஐயோ, என் சபையை பரிசுத்தமான சபை நினைச்சேனே, என் சபை ஒழுக்கமான சபை நினைச்சேனே, என் சபைக்குள்ளே விபச்சாரம் செய்கிற பசங்க இருக்கீங்களா? அவ்வளோ நேரம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பு எதையும் மறைக்க முடியாது, எதையுமே மறைக்க முடியாது, எதையும் மறைக்க முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வல்ல வாலிபப்பள் MBA அப்பயே முடித்து கை நிறைய சம்பாதித்து கொண்டிருந்தாள். திருமணமாக நல்ல பாடல்கள், அந்நிய பாஷை பிரசங்கெல்லாம் பண்ணுவா. அருமையான ஒரு குடும்பம். அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் வரும்போது கிளினிக் வந்து ஜோமனை வந்தா. அதுக்கு ஜோமனம் பண்ணலாமே, வழக்கமாக ஜோமனை அனுப்பிடுவேன். ஆனால் ஆண்டவன் அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு நீ அவளுக்கு ஜெபிக்க வேண்டாம், நான் சொல்வதை மட்டும் சொல் என்று சொன்னார். என்ன ஆண்டவரை சொல்லணும்? அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாலிபனோடு ஒரு ரூம் எடுத்து தங்கி அவ விபச்சாரம் பண்ணா, என்னன்னு கேளு அப்படின்னார். ஆண்டவர் பயம் வந்துருச்சு, எப்படி ஆண்டவர் விட்டு நான் கேட்கறது? நான் சொல்வதை சொல் என்று சொன்னார், அவ்வளவுதான். நான் கேட்டேன், அந்த பிள்ளையோட பேரை சொல்லி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரூம் எடுத்து ஒரு வாலிபனோடு விபச்சாரம் பண்ணதாக ஆண்டவர். அவ்வளோதான். இந்த பேக் எடுத்தா மாட்டினா ஒரே ஓட்டம். சொன்னா, இனிமேல் இந்த கிளினிக்கில் நான் வரவே மாட்டேன். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ண பாவத்தை கர்த்தர் இவ்வளோ தெளிவாக பேசுவேன். நான் பண்ண பாவம் லைனாக எல்லாம் வெளியே வரும். இனி நான் ஓடி அன்னைக்கு போனவ தான். அதுக்கப்புறம் என்னை சந்திக்கவே இல்லை. பிறகு கேள்விப்பட்டோம், கிடைச்ச ஒரு இந்து எனக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே நாசமாக போயிட்டு. வாழ்க்கை அவள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னாச்சு, பாடின பாடல்கள் என்னாச்சு, பிரசங்கங்கள் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருக்கு. பரிசுத்தாவிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவின் எல்லையெங்கிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடங்களில் கர்த்தர்களை நிலைநாட்டிருக்கிறோம். அங்கெல்லாம் ஊழியத்தின் பக்கம் wherever you go, you must be witness unto Christ. ஜெபத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி இந்த பாடலோடு கூட நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். தம்பிகிட்ட மைக்க கொடுங்க. ஜஸ்தாஸ் ஏசுதாஸ், நான் தப்பாக தானே சொன்னேன்? அந்த பாட்டை திரும்ப பாடுறீங்களா? உம்மை போல தம்பி காட் ஜெபசந்தியோடு கூட, ரைட்? ஆமென். உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. ஆவலே ஒன்றிணைந்தவர்களாய் உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாத்திடுமே இயேசையா, என்னை உம்மை போல மாத்திடுமே. உம்மை போல மாற்றுமே செய்யா, என்னை உம்மை போல மாத்திடுமே. ஒவ்வொருவரையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லுவோம். என்னை உம்மை போல மாத்திடுமே. என்னை உம்மை போல மாத்திடுமே. பாடுங்க பாடுங்க. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, பரிசுத்த ஆவியால் நிரப்பியே, பரிசுத்த பாதையில் நடத்தியே, பரலோக பாதையில் நடத்துமே. அன்பாக மனதுருக்கம் தாருமே, உம்மை போல ஆத்ம பாரம் தாருமே, உம்மை போல மங்காற்றின் நடத்தியே, பரிசுத்த பாதையில் நடத்துமே.
போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தில் கைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரின் இடத்துல இன்னொரு கையை தேவனுக்கு நேராய் திரும்பி ஆண்டவரிடத்துல சொல்லு, ஏசப்பா நான் உம்மை போல மாறணும், நான் உம்மை போல மாறணும் ஆண்டவரே, நான் உமக்காய் ஜீவிக்கணும். இந்த நாளிலே கேட்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உலகம் முழுவதும் சாட்சியாய் ஜீவித்து கர்த்தருடைய வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறணும் அப்பா. உங்களோட ஆத்துமத்தாக எங்களுடைய இருதயத்தில் வையுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நீதிக்காய் வாழ உதவி செய்யுங்க. இவ்வளவு நேரமாய் பேசும் கர்த்தரோட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ தெளிவாய் பேசினீர் ஆண்டவரே, நாங்கள் சாட்சியை உடையவர்களாய் காணப்பட வேணும் என்று என் தேவனீர் சொல்லுகிறீர். எங்களுடைய குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே, நம்முடைய ஜனத்துடைய குறைவுகளை மன்னியும், அவளை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. நம்முடைய நாம மகிமைப்பட செய்யுங்க. நம்முடைய வார்த்தையில நிலைத்திருந்து கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து